வெல்கம் டு குட்டி சுட்டீஸ். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை முட்டாள் வேலைக்காரன். ஒரு அழகான கிராமத்துல மூர்த்தி அப்படின்ற பண்ணையார் வாழ்ந்து வந்தாரு. அவர் மகா பணக்காரன், அதோட மகா கஞ்சன். எச்சிக்கையால காக்கா கூட விரட்ட மாட்டாரு. இவரோட பண்ணையில ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருந்த வேலைக்காரங்க எல்லாம் இவர் சரியா சம்பளம் கொடுக்காததுனால வேலைய விட்டு நின்னுட்டாங்க. அதனால பண்ணையார் குறைஞ்ச சம்பளத்துக்கு ஒரு வேலைக்காரனை ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாரு. வேலை கேட்டு வந்தவங்க எல்லாம் நியாயமான சம்பளம் தான் கேட்டாங்க. ஆனா பண்ணையாருக்கு அதிக தொகையா தெரிஞ்சது. கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்து கிராமத்துல இருந்து சோமு அப்படின்றவன் பண்ணையார்கிட்ட வேலை கேட்டு வந்தான். சோமு சரியான முட்டாள், அது பண்ணையாருக்கு தெரியாது. ஐயா, என் பேரு சோமு. நான் பக்கத்து கிராமத்துல இருந்து வர்றேன். உங்க பண்ணையில வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப நாளா ஆள் தேடிட்டு இருந்ததா ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நல்லா வேலை பாப்பியா? ஆமா, எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கிற? சம்பளம் நீங்களா பார்த்து எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு சரிதாங்க ஐயா. முன்னாடி வேலை கேட்டு வந்தவனுங்கெல்லாம் அவ்வளவு கொடு இவ்வளவு கொடுன்னானுங்க. இவன் என்னடானா நீங்க குடுக்கறத கொடுங்கன்றான். சரியான ஏமாளியா இருப்பான் போலயே. சரி, சம்பளத்தை கம்மியா கொடுத்து வேலை நிறைய வாங்கிட வேண்டியதுதான். சரி, உன்னை பார்த்தாலும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியுது. உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன். இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில சீக்கிரமா வேலைக்கு வந்து சேரு. ரொம்ப நன்றிங்கய்யா. அப்ப நாளைக்கு காலையில வேலைக்கு வந்துடுறேன். மறுநாள் காலையில சோமு சொன்ன மாதிரியே பண்ணையார் வீட்டுக்கு வேலைக்கு போனான். பண்ணையாரும் சோமுவுக்கு முதல் நாளே ஒரு கடினமான வேலை கொடுத்தாரு. சோமு, நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பனங்காட்டுக்கு போ. அங்க நிறைய பேரு பனைமரங்களை வெட்டி வண்டியில ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நீயும் மரங்களை வெட்டி வண்டியில போட்டு கொண்டு வா. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற முதல் வேலை. பண்ணையார் சொன்னதும் சோமுவும் பனங்காட்டுக்கு மரம் வெட்ட கிளம்பிட்டான். சோமு பனங்காட்டுக்கு போனதும் அங்க சிலர் பனை மரங்களை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சிலர் கீழே விழுந்த பனை மரங்களை எடுத்து வண்டியில ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்த சோமு மனசுக்குள்ள இப்படி நினைச்சான். இங்க இருக்கிறவனுங்க எல்லாருமே முட்டாள்களாதான் இருப்பானுங்க போலயே. மரத்தை வெட்டி கீழே போட்டு அத கஷ்டப்பட்டு தூக்கி வண்டியில போடுறதுக்கு பதிலா வண்டிய மரத்துக்கு நேரா நிப்பாட்டி மரத்தை வெட்டி நேரா வண்டியிலேயே போடலாம்ல. என்ன மாதிரி யாருமே அறிவாளித்தனமா யோசிக்கவே மாட்டாங்க போல. நான் மரம் வெட்டுறத பார்த்ததுக்கு அப்புறம் இந்த யோசனை நமக்கு தோணாம போச்சே அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட போறாங்க. இப்படி சொல்லிட்டு வண்டிய மரத்துக்கு கீழே நிப்பாட்டி மரத்தை வெட்ட ஆரம்பிச்சான் சோமு. மரம் முறிஞ்சு வண்டி மேல விழுந்து வண்டி நொறுங்கிடுச்சு. அங்க மரம் வெட்டிட்டு இருந்த எல்லாரும் சோமுவோட முட்டாள்தனத்தை பார்த்து கை கொட்டி சிரிச்சாங்க. சோமு பண்ணையார்கிட்ட நடந்ததை எல்லாம் சொல்லி நல்லா திட்டு வாங்கினான். அந்த கிராமத்துல திடீர்னு ஒரு நாள் மண்ணெண்ணெய்க்கு பஞ்சம் வந்தது.
ஆனா பண்ணையாரோட வீட்ல 7-8 பீப்பாய்கள்ல நிறைய மண்ணெண்ணெய் இருந்தது. உடனே பண்ணையாருக்கு ஒரு யோசனை வந்தது. மண்ணெண்ணெய் பீப்பாய்களை பதுக்கி வச்சுட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் மக்கள் கிட்ட அதிக பணத்துக்கு வித்தோம்னா பஞ்சத்துல எவ்வளவு விலை கேட்டாலும் பணத்தை கொடுத்து வாங்கிக்குவாங்க. நம்மளும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிறைய சம்பாதிச்சுக்கலாம். முதல் வேலையா சோமு கிட்ட போய் இந்த மண்ணெண்ணெய் பீப்பாய்களை எல்லாம் பதுக்கி வைக்க சொல்லுவோம். சோமு, வீட்டுக்குள்ள 7 பீப்பாயில மண்ணெண்ணெய் இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டி அந்த மண்ணெண்ணெய் எல்லாம் பதுக்கி வச்சுடு. வேலைய முடிச்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லு. பண்ணையார் இப்படி சொன்னதும் முட்டாள் சோமு வீட்டுக்கு பின்னாடி பெரிய பெரிய குழி தோண்டி மண்ணெண்ணெய் எல்லாம் அதுக்குள்ள ஊத்திட்டான். அடடே, மண்ணெண்ணெய் எல்லாம் பதுக்கி வச்சாச்சு. இந்த பீப்பாய்களை என்ன செய்யன்னு முதலாளி சொல்லவே இல்லையே. சரி, அவர்கிட்டயே போய் கேட்டுருவோம். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே குழி தோண்டி மண்ணெண்ணெய் எல்லாம் அதுல ஊத்தி பதுக்கி வச்சுட்டேன். ஆனா மண்ணெண்ணெய் இருந்த பீப்பாய் எல்லாம் என்ன பண்றதுன்னு நீங்க சொல்லவே இல்லையே. அதை என்ன பண்றது? இத கேட்ட பண்ணையாருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. ச்சே, குறைவான சம்பளம் கேக்குறானேன்னு ஒரு முட்டாள வேலைக்கு வச்சது எவ்வளவு பெரிய நஷ்டமாயிடுச்சு. இனிமே இவனை வேலைக்கு வச்சிருந்தா நம்ம சொத்தெல்லாம் போய் தெருவுல பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்ச பண்ணையார் சோமுவ 4 அடி அடிச்சு வேலையில இருந்து தூக்கிட்டாரு. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? சரி குட்டீஸ், இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சிக்கனம் வேற, கஞ்சத்தனம் வேற. தேவையான செலவுகளை சரியா செய்யறது சிக்கனம். தேவையான செலவுகளை கூட செய்யாம இருக்கிறது கஞ்சத்தனம். பண்ணையார் இங்க கஞ்சத்தனமா இருந்ததுனால தான் அவருக்கு நிறைய நஷ்டம் வந்தது. சரி குட்டீஸ், இன்னொரு நாள் இன்னொரு நீதி கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you for watching.